இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது. உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது. நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம்தான். நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா? சகோதரர்களே, முஸ்லிம் என்பவர் இந்த குர்ஆனை படித்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார். இவர்தான் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு மடையர் அல்ல. ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவன் திடீரென்று மரணம் வந்துவிட்டதோடு திகைத்து விட மாட்டான். முஸ்லிம் திகைக்கக்கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார். மலக்குல் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி, இது முஸ்லிம் அல்ல. முன்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. உலகத்தில் பூகம்பங்களை கண்டு, உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. ஏன்? முஸ்லிம்கள் குர்ஆனை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் 12 நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. இந்த 12 நிகழ்வுகளை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். இந்த 12 நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லிமுக்கு தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் புதிதான விடயங்களை எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள் இயற்கை அனர்த்தம். இயற்கையா நடக்குதப்பா, காற்றடிக்க போகுது, காத்துக்கு பேரும் வச்சிருவாங்க. நாங்க ஒரு பேரும் வைக்க தேவையில்லை. இந்த 12 விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே. ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லிமும் விளங்கிக் கொள்வார்கள். இது அல்லாஹ் தனி ஒரு சூரா ஒன்றே இறக்கி இருக்கிறார் இந்த 12 விடயத்தையும் சொல்வதற்கு. அதுதான் சூரத்து தக்வீர். குர்ஆனிலே சூரத்து தக்வீர் என்ற ஒரு சூரா இருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 12 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார்.